This is class 10 CBSE History Nationalism in India Part 10 in Tamil. நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் லிமிட்ஸ் ஆஃப் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் ரெண்டு சோஷியல் குரூப் இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டில் அவ்வளோவா பார்ட்டிசிபேட் பண்ணலை. இந்த டாப்பிக்கில் மொத்தம் ரெண்டு குரூப்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஒன்று அன்டச்சபிள்ஸ், இன்னொரு குரூப் முஸ்லீம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம முஸ்லீம்ஸை பற்றி பார்க்கலாம். Some of the Muslim political organizations in India were also lukewarm in their response to the civil disobedience movement. சில முஸ்லீம் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் முஸ்லீம் லீக் இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நம்ம இந்தியாவில் இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டுக்கு அவ்வளவா ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஒரு மந்தமாக தான் அவங்க இருந்தாங்க, அவ்வளவா அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கல. ஆஃப்டர் த டெக்ளைன் ஆஃப் த நான் கோஆப்ரேஷன் கிலாஃபட் மூமெண்ட் a large section of Muslims felt alienated from the Congress. ஏன் அப்படின்னா இந்த நான் கோஆப்ரேஷன் கிலாஃபட் மூமெண்ட் இதில் போராடும் போது இந்த கிலாஃபட் மூமெண்ட்டுக்கு எந்த விதமான சொல்யூஷனும் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே காந்திஜி இதை கால் ஆஃப் பண்ணிடுறார். அதுவும் இல்லாமல் இந்த முஸ்லீம்ஸ் ஃபீல் பண்ணாங்க என்னன்னா, காங்கிரஸ் நம்மளை ஒதுக்குறாங்களோ, நம்மளை செப்பரேட் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு தாட், அப்படின்ற ஒரு நினப்பு, அப்படின்ற ஒரு ஃபீல் இந்த முஸ்லீம் குரூப்புக்கு இருந்துச்சு. அது முக்கியமாக பெரிய செக்ஷன் நிறைய முஸ்லீம்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் இருந்தது. ஃப்ரம் த மிட் 1920s the Congress came to be more visibly associated with openly Hindu religious nationalist groups like the Hindu Mahasabha. 1920s in the mid 1920sல இந்த காங்கிரஸ் கம்ப்ளீட்டாக விசிபிளாகவே தெரிஞ்சுது. என்னென்னா இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் மெஜாரிட்டி ஹிந்து ரிலீஜியஸ் மெம்பர்ஸாக தான் இருந்தாங்க. லைக் ஹிந்து மகாசபா அப்படின்ற குரூப் இருக்கு இல்லையா, அந்த குரூப்பில் எப்படி ஹிந்துஸ் மட்டும் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் காங்கிரஸ்லேயும் இப்படி இருந்தாங்க. அது நல்லா ஓப்பனாகவே எல்லாருக்குமே தெரிஞ்சுது. ஸோ இதுவும் என்னது ஒன் ஆஃப் த ரீசன். As relations between Hindus and Muslims worsened, each community organized religious processions with militant fervor, provoking Hindu-Muslim communal clashes and riots in various cities. So, அந்த ஹிந்துஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் போக போக என்ன ஆச்சுன்னா வேர்ஷன், தட் இஸ் மோசம் அடைஞ்சிடுச்சு. அதனால் ஈச் கம்யூனிட்டி ஆர்கனைஸ் ரிலீஜியஸ் பொசஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டியும் ஒரு மதம் சம்பந்தப்பட்ட இந்த கம்யூனிட்டி அவங்க மதத்துக்கு உண்டான ஊர்வலத்தை நடத்திக்கிட்டாங்க. ஸோ அவங்க மதத்தை ரொம்ப பெருமையாக முன்னிறுத்தி அந்த ஊர்வலம் நடத்தப்பட்டது. ஹிந்துஸ் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹிந்துயிசம் அதை ஃப்ளாஷ் பண்ணி ஊர்வலம் நடத்தினாங்க. அதே மாதிரி முஸ்லீம்ஸும் அவங்களுடைய மதத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர் ட்ரெடிஷன்லாம் ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி ஊர்வலமெல்லாம் இவங்க நடத்தினாங்க. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஹிந்து முஸ்லீம் அப்படின்ற ஒரு கம்யூனல் கிளாஷஸ் இது தூண்டும் விதமாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன ஆகும்னா ரெண்டு கம்யூனிட்டிக்கும் ரெண்டு குரூப்புக்கும் அடிக்கடி தகராறு நடக்கும். அண்ட் ராய்ட்ஸ் அப்படின்னா கலவரம் நடக்கும். அதனால் நிறைய பேர் செத்து போவாங்க. இந்த மாதிரி இது இந்தியாவில் நிறைய சிட்டிஸில் வேரியஸ் சிட்டிஸில் அங்கங்கே அடிக்கடி நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த மத ஊர்வலம் நடத்துறதுனாலேயே இந்த ஹிந்து முஸ்லீம் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியுடைய மத தன்மையை தூண்டும் விதமாக இருந்து அதனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் என்ன ஆகுதுன்னா அடிக்கடி கலவரம் வந்துட்டே இருந்துச்சு. எவ்ரி ரைட் டீப்பனிங் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கம்யூனிட்டிஸ். ஒவ்வொரு கலவரத்திலையும் இந்த ஹிந்து முஸ்லீம் அப்படின்ற ரெண்டு கம்யூனல் குரூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் ஓகே அது போக போக என்னாச்சுன்னா
அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருந்துச்சு. The Congress and the Muslim League made efforts to renegotiate an alliance, and in 1927 it appeared that such a unity could be forged. So இந்த காங்கிரஸும் இந்த முஸ்லீம் லீகும் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப வந்து எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க. எதுக்குனாக்கா ஒரு மறு பேச்சுவார்த்தை, மறுபடியும் நம்ம என்ன பண்ணினோம், ரெண்டு பேரும் ஒன்றா சேரணும், ரீநெகோஷியேட் அண்ட் அலையன்ஸ், அதாவது நம்ம ரெண்டு பேரும் பேசி மறுபரிசீலனை செய்து நம்ம வந்து ரெண்டு பேரும் கூட்டணி, ரெண்டு பேரும் சேரணும் அப்படின்னு வந்து ரெண்டு குரூப்புமே எஃபர்ட் எடுக்கிறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. இன் 1927 இந்த யூனிட்டி வந்து கடைசியில் என்ன ஆகுதுன்னா ஒரு போலியானதாக தான் இருக்குது. ஓகே, ஃபார்ஜ்டு அப்படின்னா போலியானதாக மாறிடுது. The important differences were over the question of representation in the future assemblies that were to be elected. ஸோ இதில் முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னாக்கா, இந்த ரெப்ரசன்டேஷன், இந்த எலெக்ஷனில், இந்த ஃப்யூச்சர் அசம்பிளியில், ஃப்யூச்சர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இந்த ரெப்ரசன்டேஷன் எந்த விதத்தில் எலெக்ட் பண்ணுவாங்க, இதுக்குண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றதுல வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து காட்டுனாங்க. முகமது அலி ஜின்னா, ஒன் ஆஃப் த லீடர்ஸ் ஆஃப் த முஸ்லீம் லீக், was willing to give up the demand for separate electorates. So இந்த முக்கியமான இந்த முகமது அலி ஜின்னா இவர் வந்து இந்த முஸ்லீம் லீக் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒரு முக்கியமான ஒரு லீடர்ஸில் ஒரு லீடர். இவர் வந்து இந்த டிமாண்ட்ஸ், அதாவது வந்து செப்பரேட் எலக்ட்ரேட் வேணும்னு சொன்னாங்க இல்லையா இந்த முஸ்லீம்ஸ், ஸோ அதை வந்து வேண்டாம், நான் வந்து அதை விட்டு கொடுக்க தயார், நான் அந்த டிமாண்டை வந்து என்ன பண்ணிடுறேன், விட்டு கொடுத்துட்றேன். இஃப் முஸ்லீம்ஸ் வேர் அஷ்யூர்ட் ரிசர்வ்டு சீட்ஸ் in the Central Assembly and representation in proportion to population in the Muslim dominated provinces Bengal and Punjab. ஸோ இந்த செப்பரேட் எலக்ட்ரேட், ஏன்னா முஸ்லீம் லீகும் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கும் செப்பரேட் எலக்ட்ரேட் வேணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ வந்து இங்கே வந்து பிரச்சனையான உடனே அப்போ வந்து முகமது அலி ஜின்னா சொல்கிறாரு, சரி இந்த டிமாண்டை, இந்த செப்பரேட் எலக்ட்ரேட் வேணும் அப்படின்ற இந்த கேட்குற இந்த டிமாண்டை நான் விட்டு கொடுத்துட்றேன். ஆனால் சப்போஸ் இப்போ வந்து முஸ்லீம்ஸுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுங்க, நீங்கள் உறுதி கொடுக்கணும். என்னன்னா ஃப்யூச்சரில் சென்ட்ரல் அசம்பிளினா சென்ட்ரல் கவர்மெண்ட், அதில் முஸ்லீம்ஸுக்கு ரிசர்வ்டு சீட்ஸு கொடுக்கணும். அதே மாதிரி ரெப்ரசன்டேஷன் இன் ப்ரொபோர்ஷன், அதாவது முஸ்லீம்ஸ் எந்த இடத்துல அதிகமாக இருக்காங்களோ பாப்புலேஷன் பேஸில், அதான் முஸ்லீம் டாமினன்ட் ப்ராவின்சஸ்னால் முஸ்லீம்ஸ் பாப்புலேஷனில் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாஸ். ஓகே, ப்ராவின்ஸ் அப்படின்னா அப்போ ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ வந்து ப்ராவின்சஸ். ஸோ அந்த இடத்துல முக்கியமாக இந்த பெங்கால், அப்போ வந்து பெங்கால்லாம் பிரியலை, பெங்கால் ஃபுல்லாக தான் இருந்துச்சு, பெங்கால் அண்ட் பஞ்சாப், இந்த ஏரியாவில் எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன், அதாவது ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இந்த ஏரியாவில் முஸ்லீம்ஸாக தான் இருக்கணும், அது வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு முஸ்லீம்ஸ், அதான் முக்கியமாக இந்த முகமது அலி ஜின்னா கேட்குறார். நெகோசியேஷன்ஸ் ஓவர் த கொஸ்டின் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் கண்டினியூட், பட் ஆல் ஹோப் ஆஃப் ரிசால்விங் த இஷ்யூ at all parties conference in 1928 disappeared when M.R. Jayakar of the Hindu Mahasabha strongly opposed efforts at compromise. இந்த முஸ்லிம்ஸ் பஞ்சாப்லேயும் பெங்கால்லையும் இந்த மக்கள் தொகை அடிப்படையில், அதான் முஸ்லீம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல எங்களுக்கு இந்த ரெப்ரசன்டேஷன் தகுதி, அதாவது பிரதிநிதித்துவம் தகுதி எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க இல்லையா, அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக 1928 ஆல் பார்ட்டிஸ் கான்ஃபரன்ஸ், எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்கிட்டையும் இதை சொல்லணும், அவங்கக்கிட்ட பேசி
அவங்க எல்லாரும் ஒத்துக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கான்ஃபரன்ஸ் வந்து நடத்துகிறாங்க. அப்போ வந்து முஸ்லீம்ஸுக்கு ஒரு நம்பிக்கையும் இருந்தது இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு. ஆனால் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த M.R. ஜெயக்கர் இந்த ஹிந்து மகா சபாவை சேர்ந்தவர் ஸ்ட்ராங்காக ஆப்போஸ் பண்ணிடுறாரு. இந்த காம்ப்ரமைஸுக்கு அவர் ஒத்து வரதில்லை. அதனால் இந்த நம்பிக்கை போயிடுது. When the civil disobedience movement started, there was thus an atmosphere of suspicion and distrust between communities. அதனால் என்ன ஆகுதுன்னா, ஏன்னா 1928 முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 1930. அப்போ ஸ்டார்ட் ஆகும்போது அப்போது அந்த இடத்துல ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது. அதாவது சஸ்பீஷியன் அப்படின்னா சந்தேகம், அண்ட் டிஸ்ட்ரஸ் அப்படின்னா அவநம்பிக்கை, பிட்வீன் த கம்யூனிட்டிஸ். இங்கே கம்யூனிட்டிஸ் அப்படின்னும் போது ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ், இவங்களுக்குள்ள வந்து நம்பிக்கை, அவநம்பிக்கை, சந்தேகம் இதெல்லாம் உருவாகுது. ஓகே, அதனால் alienated from the Congress, large sections of Muslims could not respond to the call for a united struggle. ஸோ அவங்களுக்குள்ள ஏற்கனவே அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, ஏலினேட்டட். ஸோ அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்நியம் ஆக்கப்பட்டுட்டாங்க, ஐசோலேட் ஆக்கிட்டாங்க. காங்கிரஸில் இருந்து இந்த முஸ்லீம்ஸ் டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக ஐசோலேட் ஆகிட்டு ஒதுங்கிட்டு, அது முக்கியமாக லார்ஜ் செக்ஷன்ஸ் ஆஃப் முஸ்லீம்ஸ் அதுலேருந்து ஒதுங்கிட்டு அவங்க இந்த யுனைட்டட் ஸ்ட்ரகிள், ஒத்துமையான இந்த போராட்டம், முக்கியமாக இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் உடைய அழைப்புக்கு இவங்க எந்த விதமான ரெஸ்பாண்டும் பண்ணுறது இல்லை. மெனி முஸ்லீம் லீடர்ஸ் அண்ட் இன்டலெக்சுவல்ஸ் expressed their concern about the status of Muslims as a minority within India. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த மெனி முஸ்லீம் லீடர்ஸ் இவங்க அண்ட் இன்டலெக்சுவல்ஸ்னால் திங்கர்ஸ், அவங்க தே எக்ஸ்பிரஸ்ட் அவுட், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இந்தியாவில் வந்து ஃப்யூச்சரில் நம்ம முஸ்லீம்ஸுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னா மைனாரிட்டிஸாக தான் இருக்கும். தே ஃபியர்டு that the culture and identity of minorities would be submerged under the domination of a Hindu majority. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து பயந்தாங்க, they feared இந்த முஸ்லீம்ஸுடைய கல்ச்சர், இந்த முஸ்லீம்ஸுடைய ஐடென்டிட்டி, இது எல்லாமே வந்து புதஞ்சிடும். ஏன்னா இந்த ஹிந்து மெஜாரிட்டி அப்படின்ற இந்த குரூப் இந்த முஸ்லீம்ஸுடைய அடையாளத்தை அழிச்சிடுவாங்க. ஏன்னா முஸ்லீம்ஸ் வந்து இந்தியாவில் மைனாரிட்டிஸாக இருக்காங்க, அந்த பயம் அவங்களுக்கு இருந்தது. ஏன்னா அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய ட்ரெடிஷன், அவங்களுடைய ஐடென்டிட்டி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து இவங்க வந்து சப்மெர்ஜ் பண்ணிடுவாங்களோ, புதைச்சிடுவாங்களோ, அழிச்சிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இந்த முஸ்லீம் லீடர்ஸுக்கு இருந்தது. அதனால தான் அவங்க செப்பரேட் எலக்ட்ரேட் கேட்டாங்க. ஒன்று செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா சென்ட்ரல் அசம்பிளியில் ரிசர்வ்டு சீட்ஸ் கொடுங்க, அப்புறம் இந்த ரெப்ரசன்டேஷன் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். முக்கியமாக எங்கன்னா இந்த பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடியதாக, முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ப்ராவின்சஸ், எஸ்பெஷலி பெங்கால் அண்ட் பஞ்சாப். இது முடியாது அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த முஸ்லீம் லீக், எஸ்பெஷலி முகமது அலி ஜின்னா செப்பரேட் கண்ட்ரி வேணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த செப்பரேட் கண்ட்ரி பாகிஸ்தான் அப்படின்னு அவர் சொல்லுவார். நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் த சென்ஸ் ஆஃப் கலெக்டிவ் பிலாங்கிங் இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.